அன்பானவர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று சிவசித்தர் என்ற தலைப்பில் பதிவிட குருவருளும் திருவருளும் கூடியிருக்கிறது. இன்று 2/10/2024 புதன்கிழமை மாலை அமாவாசை. தாய் தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். முன்னவனே யானை முகத்தவனே, முத்திநலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, ஐங்கரனே, சங்கரனே, செஞ்சலியன் சேகரனே, தற்பரனே, நெஞ்சால் சரணம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நிர்மல வேணியன், அழகில் சோதியன், நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வைத்து வாழ்த்தி வணங்கிடுவோம். வான்மிகிழ் வளாது பெய்க, மணிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது ஈர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் போங்க, நற்றமிழ் வேள்வி மல்க, மேன்மிகள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் என் குருவே திருமூலர் சுவாமியே, சர்க்குருவே. சிவசித்தர் யார், அவர் எப்படி இருப்பார் என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகின்றார் திருமூலர். திருமந்திர பாடல் ஒன்றினில் அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நாமும் சிவசித்தராக ஆவதற்கு முயற்சி செய்வோம். வெளியில் வெளி போய் விரவிய வாரும், அலியில் அலி போய் அடங்கிய வாரும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கிய வாரும், தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. விண்ணில் இருந்து வந்த நாம் வந்த வேலையை முடித்துவிட்டு மீண்டும் விண்ணிற்கே செல்ல வேண்டும். இதுதான் உயிர்களின் ரகசியம். ஒரு உயிரில் உடலும் இருக்கிறது, ஜீவாத்மாவும் இருக்கிறது, பரமாத்மாவும் இருக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் உயிர். இந்த உடலில் ஜீவாத்மாவாகிய சிற்றறிவும் பரமாத்மாவாகிய பேரறிவும் அடங்கி இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மாவாகிய ஜீவ ஒளி பரமாத்மாவாகிய ஆன்ம ஒளியில் ஒடுங்க வேண்டும். அப்படி ஒடுங்கினால் நம்முடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் அடங்கி மீண்டும் பிறவாத நிலையை எய்தலாம். நாம் நம்முடைய ஜீவ ஒளியை பர ஒளியில் எப்படி ஒடுக்குவது என்பதை தெரிந்து கொள்வோம். நாம் பூமிக்கு எப்படி வந்தோம் என்பதையும், இறைவன் உயிரில் எப்படி கலந்து இருக்கிறான் என்பதையும், நம்முடைய ஜீவ ஒளியை எப்படி பர ஒளியில் ஒடுக்குவது என்பதையும் தெரிந்து தெளிவு பெற்றவர் எவரோ அவரே சிவசித்தர் என்கிறார் திருமூலர். சிவயோகி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி திருமூலர் திருமந்திர பாடல் ஒன்றினில் மிக அழகாக விளக்கத்தோடு கண்டு நாமும் சிவயோகியாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம். பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய், ஓர்க்கின்ற உள்ளம் முருக அழல் மூட்டி, பார்க்கின்ற கண்ணாசை பாழ்பட மூலத்தே சேர்க்கின்ற யோகி சிவயோகி தானுமே. ஒரு பெண் தன்னுடைய பார்வையால் ஒரு ஆடவரை பார்ப்பது என்பது ஒரு விதம். ஒரு ஆடவர் தன்னுடைய பார்வையால் ஒரு பெண்ணை பார்ப்பது என்பது மற்றொரு விதம். இருவர் பார்வையிலும் எது மிகவும் வலிமையானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கின்றது என்றால் அது பெண்ணின் பார்வைதான். அது ஒரு ஆடவரை காமத்தில் சிக்க வைத்துவிடும். இதற்கு எடுத்துக்காட்டாக விஸ்வாமுத்திரர் என்ற முனிவரை எடுத்துக்கொள்ளலாம். கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்த விஸ்வாமுத்திரர் தவத்தை கலைப்பதற்காக இந்திரலோகத்து அழகியாகிய மேனகையின் ஆடல் பாடலில் மயங்கிய விஸ்வாமுத்திரர் மேனகையின் காம வலையில் சிக்கிக்கொண்டார் என்பது புராண வரலாறு. இதிலிருந்து ஒரு பெண்ணின் பார்வையில் சக்தியை நாம் புரிந்து கொள்ளலாம். பெண்கள் விரும்பி ஆடவரை பார்த்தால் ஆடவர் அப்பெண்ணின் பார்வையில் இருந்து விலகிச் சென்று விட வேண்டும். அப்படி ஆடவர் பெண்களின் பார்வையில் இருந்து விலகிச் செல்லவில்லை என்றால் உறவு பற்றி கொள்ளும். உறவு பற்றி கொண்டால் பற்று தொடர்ந்துவிடும். பற்று தொடர்ந்துவிட்டால் மீண்டும் பிறக்க வேண்டும். மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு தான் திருமூலர் பார்க்கின்ற பெண்களின் பார்வையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பெண்கள் பார்க்கின்ற பார்வையில்
ஆடவரின் பார்வையும் படாமல் இருப்பதற்கு ஆடவரின் உள்ளமாகிய மனதை திடப்படுத்த வேண்டும். அந்த மனதை திடப்படுத்துவதற்கு நம்முடைய மூலமாகிய புருவ மத்தியில் நினைவை மனதை வைத்து தியானிப்பதன் மூலமாக நம்முடைய புருவ மத்தியில் உஷ்ணம் ஏற்படும். அந்த கனலை நாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருந்தால் நம்மிடம் உள்ள கண்ணாசை எல்லாம் புருவ மத்தியில் பாழ்பட்டுவிடும். இப்படி கண்ணாசையை எவர் மூலத்தில் பாழ்படுத்துகின்றாரோ அவர்தான் சிவயோகி என்கிறார் திருமூலர். இறைவனின் பெருமைகளையும் அகலத்தையும் நீளத்தையும் பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறையும் யாராலும் அறிய முடியாது என்கிறார் திருமூலர். ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆர் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. இறைவனின் பெருமையை இறைவனாலே அறிய முடியாத போது அவரின் பெருமையை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதேபோல் இந்த பிரபஞ்சத்தின் அகலமும் நீளமும் எவ்வளவு என்று யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாது. என்ன பெயர் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெருஞ்சுடர் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. அந்த பெருஞ்சுடரின் வேர் எங்கு இருக்கின்றது என்பதை யாராலும் அறிய முடியுமா? முடியாது. இறைவனின் பேராற்றலை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இறைவனின் பேராற்றலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலே கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை என்பது சித்தர் நூல். அதாவது கண் பார்க்கும், வாய் பேசும் இறைவனின் மௌனி என்று அறிந்து சிந்தித்து அவனை தியானிப்பதே உண்மை ஞானமாகும். இறைவனின் பெருமைகளையும் அகலத்தையும் நீளத்தையும் பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறையும் தன்னால் அறிய முடியவில்லை என்று தன்னடக்கத்தோடு குறிப்பிடுகின்றார் திருமூலர். இறைவன் இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரியவராக இருக்கின்றான் என்பதை மேற்கண்ட திருமூலர் பாடலில் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். விளக்கை ஏற்றி வெளியே அறிந்து கொள்ளுங்கள். அந்த விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின். விளக்கினின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடை யார்க்கும் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. விளக்கினை ஏற்றி வெளியை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் திருமூலர். விளக்கினை ஏற்றி எப்படி வெளியினை அறிந்து கொள்வது என்ற கேள்விக்கு பதிலை நாம் தெரிந்து கொண்டால்தான் விளக்கினை நாம் ஏற்ற முடியும். திருமூலர் சொல்கின்ற விளக்கு நம்முடைய தேகத்தில் இறைவனின் கருணையால் புறத்தில் ஒளிர்ந்து கொண்டு இருப்பதாகும். இந்த விளக்கை கொண்டு அகமுகத்திற்கும் ஏற்றினால்தான் இறைவன் இருக்கக்கூடிய வெளியை தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய புருவ மத்தியில் இந்த விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை குருமுகமாக தெரிந்து விளக்கை அகமுகமாக ஏற்றினால் வெளியை தொடர்ந்து தியானித்து கொண்டு இருந்தால் விளக்கு அகமுகமாக பிரகாசிக்கும். இப்படி அகமுகமாக பிரகாசித்து கொண்டு இருந்தால் நம்முடைய வேதனைகள் வினைகள் எல்லாம் மாறும். விளக்கு பற்றி விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் விளக்கில் விளங்கும் விளக்காக நாம் ஆவோம் என்கிறார். இறைவன் விளக்கில் ஒளியாக விளங்குகின்றார். திருவருட்பிரகாச வள்ளலாரும் விளக்கை பார் விளக்கம் புரியும் என்ற ஞான வாசகத்தையும் இதனோடு உற்று நோக்கினால் உண்மையை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். மண்ணுலகத்தின் கீழே இருந்து சூரியன் வரும் வழி யாராலும் காண முடியாது, அரும்பொருளாக இருக்கின்றது. மண்ணுலகத்தின் கீழே இருந்து சூரியன் வரும் வழி யாராலும் காண முடியாத அரும்பொருளாக இருக்கின்றது. நீருக்கும் தீயுக்கும் நடுவே உதிப்பவன் ஆதித்தன். இவரை யாராலும் எட்டி அணுக முடியாது. இவரை அருளாளர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் என்கிறார் திருமூலர். பாருக்கு கீழே பகலோன் வரும் வழி யாருக்கும் காண ஒண்ணாத அரும்பொருள். நீருக்கும் திக்கும் நடுவே உதிப்பவன் ஆருக்கும் எட்டாத ஆதித்தன் தானே. அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் இருக்கின்றது, பிண்டத்தில் உள்ளது அனைத்தும் அண்டத்தில் உள்ளது என்பது சித்தர் வாக்கு. அதனால் பிண்டமாகிய நம்முடைய தேகத்தில் சூரியன் எங்கு இருந்து வருகிறான் என்பதையும் அருளாளர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும்.
நம்முடைய தேகத்தில் சூரியன் வருகின்ற வழி எங்குள்ளது? மண்ணுலகம் என்று பிருதி விதியை குறிப்பிடுகின்றோம். பிருதிவி என்றால் மண்ணாகும். இதை பொற்சபை என்றும் அழைக்கின்றோம். பிருதிவிக்கு அதிபதி பிரம்மன். இவன் படைத்தல் தொழிலை செய்கின்றார். நம்முடைய தேகத்தில் மண்ணாகிய பிருதிவி எங்கு இருக்கின்றது? சுவாதிஷ்டானத்தில் இருக்கின்றது. சுவாதிஷ்டானம் அகரம் என்ற பிரணவ கலையில் உள்ளது. இதை நகாரம் என்றும் அழைக்கின்றோம். அடுத்து சூரியன் நம்முடைய தேகத்தில் எங்கு உதிக்கிறான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீருக்கும் தீயுக்கும் நடுவே உதிப்பவன் ஆதித்தன் என்கிறார் திருமூலர். நம்முடைய தேகத்தில் நீர் உள்ள இடத்தை அப்பு என்றும் இதை ரஜித சபை என்றும் அழைக்கின்றோம். நீருக்கு அதிபதி விஷ்ணு. இவர் செய்யக்கூடிய தொழில் காத்தல். இவர் நம்முடைய தேகத்தில் மணிப்பூரகத்தில் உள்ளார். இந்த இடத்தை மகாரம் என்றும் உகரம் என்றும் அழைக்கின்றோம். நம்முடைய தேகத்தில் தீ உள்ள இடத்தை தேயு என்றும் தெய்வ சபை என்றும் அழைக்கின்றோம். தீக்கு அதிபதி ருத்ரன். அவர் செய்யக்கூடிய தொழில் அழித்தல். இவர் நம்முடைய தேகத்தில் அநாகரத்தில் உள்ளார். இவரை சிகாரம் என்றும் மகரம் என்றும் அழைக்கின்றோம். சூரியன் உதிக்கின்ற இடம் மணிப்பூரகத்திற்கும் அநாகத்திற்கும் நடுவே, அதாவது உகரத்திற்கும் மகரத்திற்கும் நடுவில் உதிக்கின்றான் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. சூரியன் வருகின்ற வழியும் சூரியன் உதிக்கின்ற இடத்தையும் எல்லோராலும் காண முடியாது. இதை காண்பதற்கு குருவருளும் திருவருளும் இருந்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நல்லவர்களை தேடி கண்டுபிடிப்பது மிக மிக கஷ்டம். தீயவர்களை நாம் தேடவே வேண்டாம். அவர்களே நம்மை தேடி வந்து விடுவார்கள். நல்லாரை தெரிந்து கொள்வதற்கு அவரோடு நாம் பழகி பார்க்கின்ற போதும், நமக்கு துன்பம் வருகின்ற போது நமக்கு அவர் உற்ற துணையாக இருக்கின்றார்களா என்பதை எல்லாம் கவனித்து பார்க்கின்ற போதுதான் நாம் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை சிலர் பார்த்தவுடனே தெரிந்து கொள்வார்கள். ஒரு சிலர் அவனிடம் சிக்கி தவிக்கின்ற போதுதான் தெரிந்து கொள்வார்கள். நம்மிடம் ஒருவன் ஒரே மாதிரியாக எப்போதும் நடந்து கொள்பவனாக இருந்தால் அவனை நாம் நல்லவனாக எடுத்துக்கொள்ளலாம். உள்ஒன்று வைத்து வெளியொன்று பேசுபவர்களிடம் நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லாரை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதை அவ்வை பிராட்டியார் அருளிய பாடல் ஒன்றினை பார்ப்போம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று. நல்லாரை காண்பதும் நன்றே, மிகுந்த நலத்தை தரக்கூடிய நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, நல்லாருடைய குணங்களை நாம் உணர்ந்து கொண்டதை பற்றி பிறரிடம் எடுத்து உரைப்பதும் நன்று என்கிறார் அவையார். அருளாளர்கள் படைத்த நெறியை நாம் கடைபிடித்து அந்த நெறியிலிருந்து நாம் வலுவாது இருந்தால் மிக கொடிய வழியை தரக்கூடிய நெருஞ்சில் முள் நம்மீது பாயாது. நாம் அந்த நெறியில் இருந்து வழுவினால் நெருஞ்சில் முள் நம்மீது பாயும் என்கிறார் திருமூலர். திருமந்திர பாடல் ஒன்றினில் நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான், நெறியில் வழுமின் நெருஞ்சில் முள் பாயும், நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு நெறியில் நெருஞ்சி முள் பாயாகிறாவே. நெறி என்றால் என்ன? நெறி என்றால் இறைவன் இருக்கும் இடத்திற்கு செல்லும் வழியாகும். நாம் நெறியில் வழுவாது இருந்தால் எந்த ஒரு துன்பமும் அனுபவிக்காமல் இறைவன் இருக்கும் இடத்தை எளிதில் அடைந்து விடலாம். நாம் நெறியில் வழுந்தால் நெருஞ்சி முள் நம்மீது பாய்ந்து விடுவதால் நாம் இறைவன் இருக்கும் இடத்திற்கு செல்வது மிக கடினம். இறைவன் எதற்காக அருளாளர்களை இந்த பூமிக்கு அவதரிக்க செய்து அருள் நெறியை படைக்கிறான்? உலக மக்கள் அனைவரும் இறை அருளை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறுவதற்காகவே இறைவன் அருளாளர்கள் மூலமாக நெறியை படைக்கின்ற போது அதனோடு நெருஞ்சி முள்ளையும் சேர்த்து படைத்தான். ஏனெனில்
ஒரு நெறியை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நெறிக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருந்தால் நம்மீது நெறிஞ்ச முள் பாயும் என்கிறார் திருமூலர். சிவபெருமான் அறிவித்த நுண்பொருளை மெய்ப்பொருளை நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே சிவகாமத்தின் பொருள் விளங்கும். அண்ணல் அருளால் அருளும் சிவகாமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கி அறியுது. அண்ணல் அறிந்த அறிவறி ஆவிடின் எண்ணில் கோடியும் நீர்மேல் எழுத்தே. சிவபெருமான் அருளால் சிவகாமம் அருளை பெற்று விண்ணில் உள்ள அமரரும் தேவரும் சிவகாமத்தின் பொருளை விளங்கிக் கொள்வது அரிதாகும். சிவபெருமான் அறிவித்த அறிவை அறிந்து கொண்டால் மட்டுமே சிவகாமத்தின் பொருள் விளங்கும். சிவபெருமான் அறிவித்த நுண்பொருளை மெய்ப்பொருளை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் பல கோடி வருடங்கள் சென்றாலும் நேர்மேல் எழுத்தாகவே இருக்கும் என்கிறார். திருமூலர் மோட்சத்திற்கு உண்டான வழியை திருமந்திர பாடல் ஒன்றினர் குறிப்பிட்டுள்ளார். போகின்றவாறே புகுகின்ற அப்பொருள் ஆகின்ற போதும் அரணறிவான் உளன் சாகின்ற போதும் தலைவனை நாடுமின் ஆகின்ற அப்பொருள் அக்கறை ஆகுமே. நாம் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நம்முடைய சிவான்மா உடலை விட்டு பிரிந்து செல்லும். பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப மீண்டும் ஒரு உடலில் புகுந்து கொள்ளும். இந்த சிவான்மா அனுபவிக்கின்ற எல்லா இன்பத் துன்பங்களையும் உடனின்று பார்த்து கொண்டு இருக்கின்றான் சிவன். அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. நாம் இந்த தேகத்தை எடுத்ததின் நோக்கத்தை அறிந்து நம்முடைய சிவான்மாவை இறைவனோடு பரமாத்மாவோடு சேர்க்க வேண்டும். நாம் எப்போது இறப்போம் என்பது நமக்கு தெரியாது. அதனால் நாம் காலம் உள்ள போதே நம்முடைய உயிருக்கு சொந்தக்காரனாகிய பரமாத்மாவோடு நாம் இருக்கின்ற தருணமாக இருந்தாலும் அந்த தருணத்திலாவது இறைவனை நினைத்து கொண்டு இருந்தால் நம்முடைய சிவான்மா இறைவனுடைய மோட்ச வீட்டை அடையாளம் காணலாம் என்கிறார் திருமூலர். நாம் அமுத நிலையை பெறுவதற்கு வழிகாட்டுகின்றார். நீங்கா சிவானந்த நேயத்தை நின்றிட பாங்கான பாசம் படரினும் ஆங்கார நீங்கி அதனிலை நிற்கவே நீங்காத அமுத நிலை பெறலாமே. இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மிடம் நிரம்பிக் கொண்டு இருந்த போதிலும் இறைவனை காணும் அறிவு நம்மிடம் இல்லை. அவனை காணும் அறிவு நம்மிடம் இருந்தால் அவனின் அருளை நாம் பெறலாம். நாம் எப்போதும் இறைவனுடைய நினைவிலேயே இருந்தால் நமக்கு தீங்கு தரக்கூடிய பந்த பாசம் நம்மிடம் படராது. அப்படி படரினும் நம்மிடம் உள்ள நான் என்ற அகங்காரத்தை விட்டு ஒழித்து இறைவனுடைய நினைவிலேயே தொடர்ந்து இருந்தால் நீங்காத இறைவனுடைய அமுத நிலையை நாம் பெறலாம். நாம் தொடர்ந்து இறைவனுடைய திருவடி தாமரையில் நினைவை செலுத்தி கொண்டிருந்தால் இறைவனுடைய அமுதபானம் நம்மிடம் ஊற்றெடுக்கும். அதை நாம் பருகி இன்புற்று மகிழலாம். ஆன்மீக மெய்யன்பர்களே, இதன் அடுத்த பகுதியை நாளை பதிவிட இருக்கின்றேன். இதுகாரும் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்கள் பொற்பாதங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் மற்றன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பண்ணம்பலம். ஓம் நம சிவாய. தொல்லை இரும்பிறவி சூழும் தழைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எம்கோன் திருவாசகம் தேன் திருவாசகம் எனும் தேன். ஓம் நம சிவாய.